ஃப்ரெண்ட்ஸ், கருவாட்டு தொக்கு அருமையாக ரெடியாகிவிட்டது. இது நாம் பிளெயின் சாதத்துடன் கம்மங்கூழ் கம்மங்கஞ்சியுடன் சாப்பிடும்போது மிக டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு நெய் மீன் கருவாடை நன்றாக கழுவி எடுத்துக்கொள்ளலாம். நாம் ஒரு 5 முறை நன்றாக கழுவி எடுத்து விடலாம். நாம் கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி விடலாம். கடாயில் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி விடலாம். எண்ணெய் சற்று அதிகமாக ஊற்றினால்தான் நமக்கு கருவாடு தொக்கு டேஸ்டியாக வரும். எண்ணெய் காயவும் கடுகு, உளுந்து, ஜீரகம் போடலாம். கடுகு, ஜீரகம் பொரியவும் நறுக்கிய வெங்காயத்தை போட்டு விடலாம். நம் வெங்காயம் சேர்த்து அது வதங்குவதற்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம். கருவாட்டில் உப்பு இருப்பதால் நாம் சற்று குறைவாகவே சேர்த்து விடலாம். நாம் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். நாம் நறுக்கிய பூண்டை சேர்த்து விடலாம். நாம் ஒரு 2 நிமிடம் வெங்காயம் நன்றாக வதங்கி வரவும் தக்காளி பழம் சேர்த்து விடலாம். இந்த அளவு வெங்காயம் வதங்கவும் நாம் நறுக்கிய தக்காளி பழத்தை சேர்த்து விடலாம். நாம் தக்காளி பழம் சேர்த்து கருவாட்டிற்கு தேவையான மஞ்சள் பொடி, குழம்பு மிளகாய் பொடி சேர்த்து விடலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி. நாம் மசால் பொடியை நன்றாக வதக்கி மசால் பொடியை வெங்காயம் தக்காளியுடன் நன்றாக வதங்கிய பின் நாம் மிதமான தீயில் மூடி போட்டு 5 நிமிடம் வைத்து விடலாம். நாம் மூடி போட்டு மிதமான தீயில் 5 நிமிடம் வேக விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி நன்றாக மசிந்து வெந்து வந்துவிட்டது. இந்த சமயம் நாம் கரைத்து வைத்துள்ள புளி தண்ணீரை ஊற்றிவிடலாம். நாம் எடுத்துள்ள கருவாட்டிற்கு இந்தளவு புளி தண்ணீர் சரியாக வரும். நாம் புளி தண்ணீர் ஊற்றி ஒரு 5 நிமிடம் கொதிவிட வேண்டும். நன்றாக கொதித்து வரும் வேளையில் நாம் கருவாட்டை சேர்த்து விடலாம். நாம் கருவாடு சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து மிதமான தீயில் மூடி போட்டு 2 நிமிடம் வைத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கருவாட்டு தொக்கு அருமையாக ரெடியாகிவிட்டது. இந்த சமயம் நாம் சிறிது பெப்பர் தூளும் மல்லி இலை